ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி கன்னடுக்கு போயிட்டுருக்காங்க. வா வா உனக்கு வயலுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது, நான் காமிக்கிறேங்கிற மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எதுக்காக வயலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கத்திரிக்காய் வேணும், ஒரு பீக்கங்காய் வேணும். அதுக்காக தான் நம்ம பறிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி பறிச்சுட்ருக்கோம். மணி மேலே தான் வந்து பறிச்சுட்ருக்காங்க. இந்த கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு படாத பாடு போட்டுட்ருக்கோம். வைக்கிறதுக்கும் மனசு இல்லை, ஓட்டுறதுக்கும் மனசு இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு கொள்ளையை அப்படி தான் பார்த்து வச்சுருந்து அரை ஏக்கரை நம்ம ஓட்டி முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இந்தாண்ட இந்த வயலில் என்றைக்கெல்லாம் நம்ம கத்திரிக்காய் பறிக்கிறோமோ அன்றைக்கெலாம் எனக்கு காலையிலேயே பறிக்க போகிறோமா அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே மயக்கமே வந்துடும். அது ஏங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு இட்லிக்கு வந்து சட்னி வைக்கணும். அதுக்காக தான் கத்திரிக்காய். அப்படியே கூட ஒரு பிஞ்சியாக இருக்கிற பீக்கங்காய். பறிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம, அதாவது கத்திரிக்காயும் பீக்கங்காயும் சேர்த்து தான் நம்ம சட்னி வைக்க போகிறோம். கன்னடுக்கு வந்ததை பார்த்துட்டு பெரியவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரில, அவங்களும் வந்துட்டாங்க. பெரியவங்க நல்லா புசுன்னு இருந்தாங்க. அந்த பின்னங்கால்கிட்ட வந்து ஒரு காயம் எப்படி வந்துச்சுனே தெரியல. அப்படியே சின்னதாக ஒரு காயம் இருந்துச்சு. அது நல்ல பெருசாக ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு பெருசாக போய் புழுவெலாம் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம புழு மருந்துலாம் வாங்கிட்டு வந்து போட்டு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு வருது. அதனால் ஆள் வந்து இழைச்சி போயிட்டான், நல்லாவே இழைச்சி போயிட்டான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா காயம் வந்து காஞ்சிடுச்சு. அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு அது காயம். அதால் காலை மடக்கி உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல, அழுதுகிட்டே இருந்தான். ஒரு வேளைக்கு மட்டும் மருந்து போட்டு விட்டோம், அது அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது. நம்ம வந்து பீக்கங்காய், கத்திரிக்காய் கூடவே கருவேப்பிலையும் உடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம நிறைய நாய் வச்சுருக்கோம், ஆனால் ஒன்று கூட நான் தூக்கிட்டு வந்து வளர்த்தது கிடையாது. அதுபோல் எதையும் வந்து கட்டி போட்டும் வளர்த்தது கிடையாது. இவங்கள பற்றிலாம் பேசுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம மறுபடியும் வந்து வயலுக்கு போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு. அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாட்டை ஏமா எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வந்து இட்லி தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு மட்டும் கிடையாது, வயலில் வேலை செய்கிற 90% பேருக்கு வந்து இட்லி வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. அதாவது பழையது இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னா தான் இட்லியை வந்து சாப்பிடுவாங்க. அதுலேயும் பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வடித்து அதில் தண்ணி ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. இட்லியை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த சுறுசுறுப்பு இந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து இருக்காது. இட்லியை சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணி குடிச்சு வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அந்த வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் வேலை வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. இதுவே பழையது சாப்பிட்டாங்கன்னா உடம்பு வந்து எந்த நேரமும் ஜில்லுன்னு இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வெயிலை வந்து தாக்கு பிடிக்க முடியும். நான் எப்பயுமே பெரும்பாலும் வந்து பழையது இல்லாமல் வச்சுருக்க மாட்டேன். மணிமேகலையே வதினாலும் எனக்கு வந்து நான் பழையது வச்சுப்பேன் எப்பயுமே. அதுபோல் சாதம்லாம் வடித்து தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு படுத்துட்டேன். மணி 11:40. ஓன்னு கத்துறான். இப்போ காயத்தோடு பார்த்தோம் இல்லையா நாய்க்குட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் கேட்டுக்கு வெளில நின்றுட்டு அழுவுது. அதாவது நாய் வந்து அழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் கூப்பிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருந்த சாதத்தை புழிஞ்சு போட்டு மோர் ஊற்றி பிசைஞ்சு வச்சதும் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் வயல் பக்கம் போயிட்டான், யான்னு தெரியல. சாப்பிட்டுட்டு வயல் பக்கம் போயிடுச்சு. அங்கே போய் நின்றுட்டு அழுவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய் வந்து அழுதுச்சுன்னா ஏதோ கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் அதுங்க அழுவ ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுங்க ஏதோ சொல்லுதுங்க, அது வந்து நமக்கு புரியல, ஏதோ அதுங்க மனசில் உள்ளதை வந்து சொல்லுதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்படுற மன கஷ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து வாத்தியாரெலாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். எதனால் பழையது இல்லைன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். கதை எங்கெங்கேயோ போயிடுச்சு. மணிமேகலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பறித்து வச்சுருந்த காயெல்லாம் வெயில் இருந்துச்சு. தூக்கி விடுறேன், கொண்டு போய் வச்சுருங்களான்னு கேட்டேன். அவங்களும் சரி தூக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு மூட்டை, எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு மூட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. 4-5 மூட்டை இருக்குது. 2 பேரும் தூக்குனா தான் சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போகலாம். ஏன்னா அப்புறம் நான் வந்து ரொம்ப நேரமாக தெண்டமே நிற்கிற மாதிரி போயிடும்.
சொல்லனே ஒழிஞ்சு தண்டமையெல்லாம் நிற்கல. நம்ம மூட்டையை தூக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பறிச்ச இடத்துல எங்கேயாவது தெரியாமல் ஒவ்வொரு காய் இருக்கும் பெருசு பெருசாக. அதை வந்து பார்த்து பார்த்து பறித்து போட்டுட்டு இருந்தோம். நீலக்காயின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உஜாலா காயெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து பளிச்சுன்னு தெரியும். இந்த பச்சை காயில் வந்து பார்த்திங்கன்னா செடியும் காயும் ஒரே கலராக இருக்குமா, நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பறித்தாலும் எங்கேயாச்சும் ஒரு காய் வந்து நின்று போயிடும். அதை தான் நம்ம பார்த்து பார்த்து பறித்து போட்டுட்ருக்கோம். மழை பெஞ்சதும் போதும் இந்த கத்திரிக்கு வராத நோய் பாக்கி கிடையாது. இந்த அழுவல் வந்து மழை பெஞ்சதுனாலே டக்குன்னு வந்துடும். ஏகப்பட்ட அழுகல் நோய் இருக்குது. அடுத்தது வந்து புழுவுக்கு பஞ்சமே இல்லை. நம்மளும் மருந்து அடிச்சு பார்த்துட்டு விட்டாச்சு, நீ காய்க்கிற வரைக்கும் காய்ச்சிட்டு போ அப்படின்னு. அடுத்தது வருது பாருங்கள், குருத்துப்பூச்சி. எல்லாத்துக்கும் இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் மருந்து அடித்தாங்க. வைரஸு, குருத்துப்பூச்சி, காய்ப்புழு அனைத்தும் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக இந்த முட்டையும் தூக்கி விட்டுட்டோம். இனிமேல் காய் வந்து பறிச்சாதான் நம்மளும் நேரமாகவே போய் மதிய சாப்பாடை சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா சமைச்சு முடிச்சுட்டு காய் பொறுக்கிறதுக்கு ஆரம்பித்தா தான் இருட்டுறதுக்காட்டிக்கும் காய் பொறிக்க முடிக்கலாம். என் கண்ணழகை பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரங்க போகிறாங்க, மணிமேகலை போகிறாங்க, அவங்க பின்னாடிலாம் எங்கேயாச்சும் வீட்டுக்கு போதான்னு. நான் வந்தால் தான் வருவார். 3வதாக இவங்க ஒருத்தவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குட்டியோட ஆயா. இவங்க பிள்ளையோட பிள்ளை தான் அவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் நம்ம வீட்டில் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் ஊரையே ரவுண்ட் அடிப்பாங்க. ரொம்ப பசி எடுக்கும்போது மட்டும் நம்ம வீட்டு ஞாபகம் வந்துடும். அப்போ மட்டும் வருவாங்க. நம்ம வந்து சாப்பாடு வந்து வச்சுருக்கணும், இல்லைன்னா ரொட்டினாவது போடணும், போட்டால் தான் விடுவாங்க. காலையில் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் பீக்கங்காயும் போட்டு கடைஞ்சி, அதாவது மண் சட்டியில் வேக வச்சு கடைஞ்சி அதை வந்து இட்லிக்கு வச்சாச்சு. இப்போ மதிய சமையலுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் முருங்கை மரத்தை வந்து அண்ணாந்து பார்த்துட்ருக்கேன். மழை பெஞ்சத்தில் வந்து கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம அன்றைக்கி ஒரு நாள் தொட்டுக்க செஞ்சோமா, சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசனையாகவே இருக்குது. நம்ம 2-3 நாளாக வந்து விறகடுப்பில் சமைக்கவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் காலையில் வந்து வெயில் காமிச்சிது. நம்ம மூடி வச்சுருந்தோம், எடுத்துகிட்டு மொழிவிட்டு கோலம் போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் வெயிலில் காயிட்டுமே அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் வந்து ஈரத்திலே செய்ய வேண்டியது இருந்து அதையும் செஞ்சு வச்சுருக்குறோம். இன்றைக்கி மதிய சமையல் சிம்பிளாக முடிக்க வேண்டியதான். நம்ம கேஸ்லேயே தான் வைக்க போகிறோம். சுரைக்காய் வந்து நம்ம அன்றைக்கி பறிச்சிட்டு வந்ததில் பாதி சுரைக்காய் இருக்குது. அதை வந்து தொக்கு செஞ்சு வச்சுட்டு நம்ம போயிட்டு காய் பொறுக்க வேண்டியதுதான். சுரைக்காய் தொக்குக்கு தொட்டுக்க வந்து நம்ம நார்த்தங்காய் ஊறுக்காய் வந்து அவிச்சு தாளித்து வச்சுருந்தோம். அதையே வந்து தொட்டுக்கையாக வச்சிட வேண்டியதுதான். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து காய் பொறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போயே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த மூட்டையில் இருக்கிறதும் பொறுக்க வேண்டிய காய் தான். நம்ம காயெலாம் என்ன பளிச்சுன்னு இருக்கும் தெரியுமா, பார்த்தாலே வாங்கணும் போல் தோணும். ஆனால் இந்த வருஷம் எந்த நேரத்தில் பயிர் வச்சோமோ தெரியல. கத்திரிக்காயை பார்த்தாலே நமக்கே பிடிக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அடித்த மருந்து போல் எந்த வருஷமும் நம்ம வந்து தோட்டப்பயிருக்கு அடித்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில். இதை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காட்டிக்கும் தலை சுற்றிடும். இத்தனை வருஷத்தில் நாங்கள் கத்திரி வச்சுருந்ததில் ஒரு மொதல் தடவை பறிக்கும்போது மட்டும்தான் ஒரு குடக்கா 2 குடக்கா வந்து ஒதுங்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து சொத்தக்காயே ஒதுங்காது. சும்மா நம்ம கை பார்த்து போடணுமேங்கிறதுக்காக கொட்டி அப்படியே 1-2 இருக்கிறத பொறுக்கி போட்டு அப்படியே அள்ளி தான் போடுவோம் கையால். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5-6 தடவை போல் தாண்டியே பறிச்சிட்டோம். ஆனால் இந்த காயை 4 பக்கமும் திருப்பி பார்த்தாலும் எந்த பக்கம் சொத்தை இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அம்புட்டு சொத்தையாக இருக்குது எல்லா காயும். இந்த காயை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ஆக பிரிக்கணும். ஒரு காய் வந்து ஒரு சொத்தை கூட இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து ஒரு சொத்தை உள்ளது அதை தனியாக வைக்கணும். இன்னொன்று எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் இருக்கிறத அது தனியாக வைக்கணும். இந்த காயை பிரித்து எடுக்கிறதுக்கு புதுசாக வந்தவங்கள்ட்ட யாரையாச்சும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரித்து எடுக்கிறதுக்கு 1 வாரம் ட்ரைனிங் போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கே இப்போ தான் புரியுது எந்த காய் எந்த பக்கம் போகணுங்கிறது. புழுவுக்குன்னு தனியாகவே நிறைய மருந்து அடிச்சிட்டாங்க. இன்னமும் பாதிக்கு பாதி வந்து புழு இருக்குது. என்ன பண்ணுறது? என்னானாலும் பிரித்து எடுத்து தான் ஆகணும். பத்தாததுக்கு மழை வேறு. காலையிலேருந்து சுள்ளுன்னு வெயில் அடிச்சுது. இப்போ மானம் வந்து மழை வர மாதிரி மூடிக்கிட்டு இருக்கு. மப்பு வேறு இருக்குது, காற்று வேறு இந்த பக்கம்தான் அடிக்குது. மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்த வேலையை செய்யவே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தைக்காயெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கருப்பு கலராக போயிடும். அப்போ பார்க்கும்போது சொத்தை எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம கையால் தொடச்சிட்டு பார்த்தா தான்
இந்த ஓட்டை இருக்கிற இடம் தெரியும். அது இன்னமும் கஷ்டமாக போயிடும். இப்போயே லேசாக ஒரு தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் பாதி கொல்லைக்கு மேலே காய் பறிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஆட்டுக்கொட்டாயை பார்த்தீங்களா எவ்வளோ காடாட்டம் போயிடுச்சு அப்படின்னு. நம்ம சீக்கிரமாகவே ஆடு வாங்க போகிறோம். அது எத்தனை ஆடு வாங்க போகிறோம், என்ன ரகமான ஆடு வாங்க போகிறோங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். மழை வராமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி சாயந்தரமே ஒரு 6 மணிக்காக ஏர் ஓட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருக்கிற வாட்டம் பார்த்தா மழை வரும் போல் இருக்குது. நம்ம கொட்டாய்க்கு பின்பக்கம்லாம் ஏர் ஓட்டி தான் போட்டிருந்தோம். ஒரு 2 மணி நேரம் போல் ஏர் ஓட்டிட்டோம். இந்த பக்கம் ஏர் ஓட்டாமலே இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஓட்ட வேணாம் அப்படின்னு தான் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம ஆடு வாங்கினாக்கா அந்த இடம்லாம் புழுதியாக போயிடுச்சுன்னா தண்ணி நிற்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காடாட்டம் கிடக்கு. இதெல்லாம் செத்திலாம் எடுக்கிறதுக்கு முடியாது. நம்ம ஒரே ஒரு சால் மட்டும் அந்த இடத்துல ஏர் ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆடு வந்துச்சுன்னா நடந்து அந்த இடம் பில்லு முளைக்காமல் இருக்கும். அதனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம கொட்டா வரைக்கும் ஏர் ஓட்டி விடணும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களாம் ஒரு ஐடியா கொடுங்க. நம்ம ஆடு வாங்கி வளர்க்க தான் போகிறோம். ஆனால் எது மாதிரியான ஆடு வாங்கி வளர்க்குறது நல்லது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க நீ கெடா குட்டியாக வாங்கி அதுதான் நல்லது அப்படி சொல்கிறாங்க. சில பேர் செம்மறி ஆடு வளங்க, கொடி ஆடு வளங்க அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடி வளர்த்தது பார்த்திங்கன்னா நாட்டாடு. அதுவே சூப்பராக நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையே நான் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சினையாடாக வாங்கிட்டு வளர்க்குறது தான் சீக்கிரம் வளர்ச்சிக்கு வரும் அப்படின்னு நிறையா வீடியோவில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னுமே எனக்கு அப்படி தான் ஐடியா இருக்குது. வளர்த்தாக்கா தாயாடாக வாங்கி வளர்க்குறது தான் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆடு தான் என்ன ரகமான ஆடு வாங்கிறது அப்படிங்கிறது தான் குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு, கொடி ஆடு, அப்புறம் நாட்டாடு இதெல்லாமே நல்லாவே வரும். எங்கள் ஊர் சைட்லாம் இந்த 3 ரகமான ஆடு தான் பெரும்பாலுமே வளர்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மானமும் பார்த்திங்கன்னா மழை நல்லாவே தூர ஆரம்பிச்சிச்சு. தனியாக பொறுக்குனா பொறிக்க முடிக்க முடியாது. இன்னும் பாதி கொல்லைக்கு மேலே காய் வேறு பறிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் மணிமேகலையை இட்டுட்டு வர சொல்லிட்டோம். அவங்க மணிமேகலையை கூப்பிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் பறித்து வச்ச காய் வேறு கொல்லையில் இருக்குது. அதையும் தூக்கிட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் 3 பக்கம் காயை வைப்பேன். ஒரு பக்கம் நல்ல காய், ஒரு பக்கம் சொத்தைக்காய், ஒரு பக்கம் எதுக்குமே தேவையில்லாத காயை தூக்கி போடுவேன். இப்படி தான் 3 ரகமாக இந்த காயை பிரிக்கணும். இதுவே காய் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை மூட்டையுமே ஒரு அரை மணி நேரத்தில் பொறிக்கிடலாம். நம்ம மூட்டை பிடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடுது. போன தடவை அப்படி தான் காய் பொறிக்க முடிக்க மணி 6:30 ஆயிடுச்சு. 2 மணிக்கு உக்காந்தேன். போன தடவை பார்த்திங்கன்னா நான் ஒண்டி தான் பொறுக்கினேன். மூட்டை எங்கள் வீட்டுக்காரங்க தைச்சி வச்சாங்க. பொறுக்குனதெல்லாம் நான் ஒண்டி தான் பொறுக்கி வச்சேன். அப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சது, ஒண்டிமாவே பொறுக்கிட்டோம். இப்போ மழையில் சீக்கிரமாக இருட்டி போயிடும், கண்ணும் புரியாது. அதனால் 2 பேரும் பொறுக்கினா தான் பொறுக்கலாம். அதுதான் நம்ம போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டோம். இந்த வீடியோவுக்கு லைக் போடுற நண்பர்கள் எல்லாருமே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ யூடியூப்பில். அதையும் நீங்கள் டச் பண்ணால் தான் நம்ம வீடியோ வியூஸ் அதிகமாக போகும். உங்களுக்கு மனம் இருந்தால் லைக் போட்டு ஹைப் பண்ணி விடுங்க. மழை ரொம்பவே தூர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஐயோ ஃபோனை வச்சோமே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தது. அது எடுத்து வைக்கிறதுக்கு தான் அவசரம் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க மழை வரும்போது, நீங்கள் காயை பொறிக்க முடிக்கிற வரைக்கும் மழை விடாதுப்பா, காயை பொறிக்க முடிச்சிங்கன்னா தான் மழை விடும் அப்படின்னாங்க. அதுபோல் காயெல்லாம் பொறிக்க முடிச்சதுக்கப்புறம் மழை கரெக்டாக விட்டுச்சுங்க. இதெல்லாம் தூக்கி போடுற காய். இப்போ மண்மேல மூட்டை பிடிக்கிறாங்க இல்லையா, 1.5 மூட்டை, அதாவது அது ஒரு 100 கிலோ தாண்டி தான் இருக்கும். அது எல்லாம் சொத்தைக்காய். இப்போ இந்த 2 மூட்டை நல்ல காய். நம்ம எல்லாத்தையும் பொறிக்க முடிச்சாச்சு, மூட்டையும் தைச்சி முடிச்சாச்சு, மழையும் விட்டுடுச்சு. எனக்கு எல்லாத்துக்கும் மேலே பசி நடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம போய் இதுக்கு அப்போ தான் மதிய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.